ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா பயோட்டின் பவுடர் தான் பார்க்க போறோம். அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் அண்ட் பவுடர் தான் பார்க்க போறோம். நம்ம ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய ரெசிபிஸ் ஃபாலோ பண்ணிருப்போம், ஹோம் ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணிருப்போம், ஹேர் ஆயில்ஸ் நிறைய பண்ணிருப்போம். ஆனா எதுவுமே அந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னலா கொடுக்கறது பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியாது. ஆனா அதுவே நம்ம இன்டர்னலா நம்ம பாடியை கேர் பண்ணவோ, இன்டர்னலா நம்ம ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி எப்படி எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் நல்லாவே தெரியும். அந்த கேட்டகரியில வரதான் இந்த பயோட்டின் பவுடர். இது பாத்தீங்கன்னா நீங்க பால்லையும் ஆட் பண்ணி சாப்பிடலாம், இல்லைன்னா நெய் ஆட் பண்ணி லட்டு மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு கூட டெய்லி சாப்பிடலாம். இந்த பயோட்டின் லட்டு, ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டுன்னு சொல்லுவாங்களா, அதுதான் இது. இதை பாத்தீங்கன்னா நீங்க டெய்லி சாப்பிட்றது மூலமா உங்க ஹேர் பாத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லா ஷைனிங்கா திக்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்கின்னுமே பயங்கர க்ளோயிங்கா இருக்கும். நெயில்ஸ் கூட பாத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியா இருக்கும். ஸோ வாங்க வீட்லயே பயோட்டின் பவுடர் எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இப்போ இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நட்ஸ், சீட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா முந்திரி எடுத்திருக்கேன், அது ஒரு அரை கப் அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பிஸ்தா, அதுக்கப்புறம் பாதாம், அதுக்கப்புறம் வால்நட்ஸ், அதுக்கப்புறம் உலர்ந்த டேட்ஸ் நான் எடுத்திருக்கேன், ட்ரை டேட்ஸ். இது ஒரு 5 மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் வாசனைக்கு சுக்கு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். சுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த மாதிரி சைஸ்ல இருந்தா போதும். அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு 6ல இருந்து 7 ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்டா பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். நான் நிறைய காமிச்சிருக்கேன், ஆனால் எடுக்கும் போது கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன். இப்போ இதில் எடுத்திருக்க நட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவு, எல்லாமே அரை கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ தாமரை விதைகள் நம்ம எடுத்துக்கலாம். இது மக்கானான்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு தான் இருக்கும். வெயிட்லெஸ் ரொம்ப. ஸோ இது 100 கிராம் அளவுக்கு எடுத்தா போதும். இது பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்க கப்ல ஒரு 4 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம சீட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். சீட்ஸ்ல பார்த்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு பூசணி விதைகள் நான் எடுத்திருக்கேன், அரை கப் அளவுக்கு சூரியகாந்தி பூ விதைகள், அரை கப் அளவுக்கு தர்பூசணி விதைகள், அரை கப் அளவுக்கு வெள்ளரி விதைகள். சீட்ஸ் எல்லாமே நான் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு வரும். இப்போ இதுல இனிப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் பனங்கற்கண்டு ஆட் பண்ணியிருக்கேன். பனங்கற்கண்டு பார்த்தீங்கன்னா அதுவும் 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதுவே கரெக்டான அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு அப்படி இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி உங்ககிட்ட பனங்கற்கண்டு இல்லைன்னா நீங்க வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் மட்டும் ரோஸ்ட் ஆனா போதும். ரொம்ப கருகிற அளவுக்கு ரோஸ்ட் ஆக தேவையில்லை. ஒரு பொன்னிறமா நல்லா வாசனை வரும், அந்த அளவுக்கு மட்டும் நீங்க வறுத்துக்கிட்டா போதும். நட்ஸ் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதை ஒரு பிளேட்ல நல்லா ஆற வச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மக்கானாவை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நல்லா ட்ரையா தான் இருக்கும். ஸோ சீக்கிரம் ரெடி ஆயிரும். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இதையும் ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க சீட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ரோஸ்ட் பண்ணா போதும். ரொம்ப ரோஸ்ட் பண்ண தேவையில்லை, இல்லைன்னா கருகிரும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு கம்ப்ளீட்டா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது மூணுமே நல்லா கம்ப்ளீட்டா ஆறட்டும். பனங்கற்கண்டு மட்டும் நீங்க ரோஸ்ட் பண்ண தேவையில்லை, அது நார்மலா நம்ம அரைச்சுக்கிட்டா போதும். இப்போ என்கிட்ட பாத்தீங்கன்னா பிளெண்டர் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதனால நான் எல்லாத்தையுமே தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா இதை பேட்சாக தான் அரைக்க முடியும். ஸோ மொத்தமாக சேர்த்து நான் அரைக்க முடியாது. அதனால நான் தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். உங்ககிட்ட நல்லா பெரிய மிக்ஸி ஜாரோ இல்லை பிளெண்டரோ இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக நல்லா எல்லாத்தையுமே போட்டு ஒன்றா அரைச்சிக்கலாம். ஏன்னா நட்ஸ் இதெல்லாமே தனித்தனியாக நான் ரோஸ்ட் பண்ணிக்கிறதுனால தனித்தனியாக அரைச்சிருக்கேன். நீங்கள் எப்படினாலும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் நட்ஸ் போட்டு அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மக்கானா, அதுக்கப்புறம் சீட்ஸ், இதெல்லாமே தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். பனங்கற்கண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக ரோஸ்ட் பண்ணாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் பவுடரா. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே பவுடரா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். தனித்தனியாக அரைச்சு நான் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இதில் குங்குமப்பூ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. குங்குமப்பூ நம்ம ஆட் பண்ணுறது மூலியமா நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. குங்குமப்பூ ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்துக்கோங்க, வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் லட்டுவாகவும் செஞ்சு சாப்பிடலாம், பாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுனால குடிச்சிக்கலாம். இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் தாராளமாக குடிக்கலாம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கலர்ஸோ இல்லை ஸ்வீட்னஸோ ஆட் பண்ணல. நம்ம பனங்கற்கண்டு அதுக்கப்புறம் நட்ஸ் அண்ட் பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தாராளமாக குடிக்கலாம். ரொம்ப ஹெல்தியானது, நேச்சுரலாகவே நம்ம செய்கிறது வீட்டில். ஸோ ரொம்ப நல்லது, கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது எடுத்துட்டு இருக்கும் போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு மாசமாவது நீங்கள் குடிச்சிட்டு வரணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத்தில் டிஃப்ரென்ஸ் தெரியும். எதுவுமே கண்டினியூஸாக நம்ம இன்டர்னலாக எடுக்கும் போது தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். எடுத்தோடனே ஒரு 5 நாள்லேயே 10 நாள்லேயே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியாது. ஸோ 1 மந்த் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, உங்கள் ஸ்கின்லையுமே ஹேர்லையுமே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இவ்வளோ நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸு, சீட்ஸு, இந்த மக்கானா இதெல்லாம் வாங்கி என்னால் செய்ய முடியாது, யாராவது செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும், ஒரு பவுடராக ரெடிமேடாக கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழில் இந்த பயோட்டின் ட்ரிங்க் பவுடர் சேல் பண்ணிட்டு வராங்க. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேக்கெட்ஸுமே பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ். ஸோ நீங்கள் தாராளமாக அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 3 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தீங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ்னு
டீட்டெயில்னே இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து வீட்டில் செய்யணும்னா நான் சொன்ன மெத்தடில் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.